அந்த ஊருக்கு வெளியில ஒரு பெரிய கல் இருந்துச்சு. அந்த கல் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல மரமோ எந்த செடியோ எதுவுமே இருக்காது. பார்க்க பாலைவனம் மாதிரி இருக்கும். ஆனா அந்த கல்லை பத்தி அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். பெரியவங்க சொல்லுவாங்க, அந்த கல்லு மேல எப்பொழுதும் யாரும் உட்காராதீங்க, ஏன்னா அந்த கல்லு பக்கத்துல பயங்கரமான தீய சக்திகள் இருக்குன்னு. ஒரு நாள் சாயங்கால நேரம் ரவி ரொம்ப டயர்டா இருந்தான். அவன் நடந்து வந்துட்டு இருக்கும் போது ரோட் சைடுல இருந்த அந்த கல்லை பார்த்தான். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு அந்த கல்லு மேல உட்கார்ந்தான். அந்த கல்லு மேல உட்காரும் போது அவனுக்கு ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு. ஏன்னா அது கல்லு மேல உட்கார்ந்த மாதிரி இல்ல, யார் மேலேயோ உட்கார்ந்துக்க மாதிரி ரொம்ப சாஃப்டாவும் ரொம்ப வெயிட்டாவும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ரவி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி எழுந்தான். என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டான். அன்னைக்கு ராத்திரி ரவி வீட்டுக்குள்ள யாரும் நடக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. அவன் அம்மாவோ அப்பாவோ இருப்பாங்களான்னு நினைச்சு அதை கண்டுக்கல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த சத்தம் ரவி ரூமுக்குள்ள இருந்து வர மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அவன் பெட் மேல யாரோ ஏறுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அவனுக்கு. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே யாரோ அவன் மேல உட்கார்ந்துருக்க மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அது ரொம்பவே அவனை ப்ரெஷர் பண்ணுது. அதுக்கப்புறம் ரவியால அவனால பெட்டை விட்டு எழுந்திருக்கவே முடியல. காலையில ரவியை தேடி அவங்க அம்மா ரூம்ல பார்க்கும்போது ரவி ரூம்ல இல்ல. அவன் இருந்தது அந்த பெரிய கல் இருந்த இடத்துல. அந்த கல்லு மேல ரவி உட்காந்துருக்கான். நினைக்காம ஒரு ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துருக்கான். பெரியவங்க சொல்றாங்க, அது கல் இல்ல, எப்போதும் யாருமே உட்காரக்கூடாது, அப்படி உட்கார்ந்தீங்கன்னா அது உங்களை ஃபாலோ பண்ணி வந்துடும். அதுக்கப்புறம் ரவிக்கு என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கணும்னா பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் வீடியோக்கள் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.